அருள்மிகு சுயம்பு சனி தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்டம் சின்னம்னூர் ஒன்றியம் குச்சனூர் கிராமத்தைச் சேர்ந்த அருள்மிகு சுயம்பு சனீஸ்வர பகவான் திருக்கோவில் உதவி அர்ச்சகர் பி சிவகுமார் கூறுவது, வருகின்ற டிசம்பர் 19ஆம் தேதி காலை 10:02 மணிக்கு சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அது சமயம் இங்கே அபிஷேகம், ஆராதனைகள் மற்ற மகாதீபம் எல்லாம் காட்டப்படும். இந்தியாவிலே சனி பகவானுக்குன்னு தனி கோயில் இது ஒன்று தான். அதுலேயும் வந்து சுயம்புவாக இருக்கிறது விசேஷம். சுயம்புனா தானாக பூமியிலேருந்து உருவாகிறதுக்கு பேர் சுயம்புன்னு பேர். சுயம்புனாலே உருவம் இருக்காது. குளவிக்கல்லா இருக்கும், குத்துக்கல்லா இருக்கும், புத்தா இருக்கும், தூணா இருக்கும். இங்கே ஒரே தூணா இருக்கும் மையனுக்கு மஞ்சனை காப்பு சாத்தப்பட்டு பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்தி ஐக்கியங்கிறதுக்காக இந்த 6 கண்கள் வச்சுருக்காங்க. சூரியனுடைய மகன் ரகு வம்சம் அப்படிங்கிறதுக்காக நாமம் விட்டுருக்காங்க. ஈஸ்வர பட்டம் வாங்கினதுனால இந்த ஈஸ்வர கிரீடத்தில் விபூதி பட்டம் வச்சுருக்காங்க. 4 கரங்கள் 2 பாதங்களாக அரூபிய உருவமாக்கி வழிபடுறோம். மற்ற இடங்களில் நவகிரகத்தோடு இருக்கும் சனி பகவானுக்கு தனித்து தாந்தோண்டிரம்பு தனி சிறப்பு. மற்ற கோயிலில் தண்டிக்கக்கூடிய தெய்வமாக இருக்காரு. இங்கே வந்து அனுகிரக மூர்த்தியாகவும் அருள்வாளிக்கக்கூடிய தெய்வமாக இருக்காரு. திருநள்ளாருக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநள்ளாறில் வந்து தர்பாணீஸ்வர ஈஸ்வரன் சன்னிதானத்தில் ஒரு பகுதியில் உபசன்னதியாக இருக்காரு. இங்கே எப்படி விநாயகர் முருகன் சன்னதி இருக்காரோ அது மாதிரி அங்கே உபசன்னதியாக இருக்காரு. அங்கே வந்து நலனுக்கு மோட்சம் கொடுத்த இடம். இங்கே வந்து சனி பகவானுக்கு பிரம்மகதி தோஷம் முடிச்சு நிவர்த்தியான இடம். இங்கே வரணும்னு பிராப்தம் தான் இங்கே வர முடியும். இங்கே வந்து ஒவ்வொரு ஆடி மாதம் பிரம்மோற்சவம் நடக்கும். ஜூலை ஆகஸ்டில் நடக்கும். 2.5 ஆண்டுகள் 3 ஆண்டுக்கு ஒரு முறை சனி பயிற்சி, ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது வர்ற 19ஆம் தேதி நடக்கிறது. பொதுவாக வந்து சனி பகவானை வந்து எல்லாத்துக்கும் நன்மையை தான் செய்வார். அந்தந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு திசா புத்தி என்ன நடக்குதோ அவங்களுடைய கோச்சார லக்கணம் பார்த்து தாங்கக்கூடிய மனதோட்டத்தையும் தண்டனையும் நன்மையும் செய்யக்கூடியவர் சனி பகவான். சனி பகவானுடைய திசைகள் வந்து 19 வருஷம். அஷ்டம சனி 2.5 வருஷம். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கன்னி ராசிக்கு அஷ்டார்த்தம சனி நடக்குது, 4ஆம் இடத்து சனி. ரிஷப ராசிக்கு அஷ்டம சனி நடக்குது. விருச்சிகம் தனுசு மகரத்துக்கு 7.5. இப்போ துலாம் ராசிக்கு 7.5 முடியுது. இங்கே வரணும்னு பகவான் வந்து இங்கே வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவராக, யாரையும் தண்டிக்கக்கூடியவராக இல்லை. இங்கே வந்து மெயினாக வந்து சனி பகவானை வந்து நம்ம ஹோமங்கள் பண்ணியோ அர்ச்சனைகள் பண்ணியோ சிறப்பாக அவர் எது பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது. ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கோ வறுமையில் வாழ்கிறவங்களுக்கோ நல்ல கல்வியாளராக இருப்பாங்க. அவங்களால படிக்கிறதுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்காது. அதே போல் குஷ்டரோகிகள், ஊனமானவங்கள், அவங்கன்னா நம்மளால் முடிந்ததை அவர்களுக்கு உதவிகள் செய்தால் சனி பகவான் வந்து சந்தோஷம் அடைஞ்சு அவங்களுக்கு நல்லதை செய்வார். இவரை போல ஒரு அனுகிரக மூர்த்தி யாரும் இல்லை. இதுக்கு அந்த சனிப்பயிற்சியை முன்னிட்டு இன்று காலையில் வந்து மகாதீபங்கள் காட்டி லட்சார்ச்சனை எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து சனி பகவான் தனித்து கோயில் இருக்கிறது விசேஷம். இங்கே வரணும்னு பிராப்தம் இருந்தால் தான் இந்த கோயிலுக்கு வர முடியும். அப்படியே ஒரு ஷாட்டு